வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங். நான் டாக்டர் துர்கா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் திரும்பவும் கவலையாக இருக்குது, பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்குது, பேனிக்காக இருக்குது அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ பயம் அப்படி இல்லைன்னா கவலை, இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா மனிதர்களுக்கு உணர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குது. அது பயம், கவலைப்படுறது, ஒருத்தவங்களை லவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவப்படுறது, ஒருத்தவங்களை வெறுக்கிறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர்களோட ஒரு உணர்ச்சிகள் தான். ஸோ அதில் இது தப்பு இது ரைட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்க பயப்படுறாங்க இல்லை கவலைப்படுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு காரணங்கள் இருக்கும். ஸோ அதனால் எதுவுமே நம்ம தப்பு இதுதான் ரைட் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாப்பிக்கில் கவலை, பயம் இதுதான் நம்ம பேச போகிறோம். இந்த கவலையும் பயமும் ஏன் நான் கரெக்ட் அப்படின்னு சொன்னேன்னா, எல்லாமே ஒரு அளவில் இருக்கும்போது கண்டிப்பாக கரெக்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் கவலை பண்ணணும், கேர் பண்ணணும், ஒரு பயமும் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக செய்ய வேண்டிய டைமுக்குள்ளே யார்கிட்ட நம்ம செய்யணுமோ அவங்க மேலே நமக்கு பயம் இருந்து அந்த வேலைக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும். இதெல்லாமே இருந்து அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வேலையை முடிச்சதுக்கான கரெக்டான பேரோ புகழோ எதுவுமே கிடைக்கும். நீங்கள் பயப்படாமல் உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சு அதை கரெக்டாக பண்ணாமல் எல்லாமே பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அது ரிவர்ஸில் தான் நடக்கும். ஸோ அப்போ ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அதை செஞ்சு முடிக்கலையே அப்படிங்கிற கொஞ்சம் கவலையும் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக அச்சீவ் பண்ணி முடிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கவலையும் பார்த்தீங்கன்னா பயம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது, இப்போ எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் சில விஷயங்கள் இருக்கும். இப்போ கோவப்படுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டில் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இதே அவங்கக்கிட்ட அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தான் அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு அது பிரச்சனையாக மாறுது, இல்லை அவங்களுக்கே சில நேரம் அவங்களுக்கு பிரச்சனையாக மாறுது. அதே மாதிரி கவலையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும்போது அது ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் போகும். எப்போ அது அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணுது, அதாவது எல்லாத்துக்குமே நான் கவலைப்படுறேன், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கவலைப்படுறேன் அப்படிலாம் போகும்போது தான் உங்களோட ஹெல்த்தை போய் அது பாதிக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம அதனால தான் சொல்லுவோம், எந்த ஒரு விஷயமே மலர் மருந்தோட அடிப்படையே என்னன்னா உங்களோட எல்லா எமோஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கணும். எங்கே அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு வியாதி, ஒரு டிசீஸ் வரும் அப்படிங்கிறது தான் டாக்டர் எட்வர்ட் பேட்சோட கருத்து, தியரி. அதுதான் அது அடிப்படையில் தான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த 38 மலர்களையும் அவர் கண்டுபிடிச்சிருப்பார். பேஸ்ட் ஆன் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸில் தான் மலர் மருந்து எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ இந்த கவலை, பயம் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்குது, இப்போ இது எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இப்போ நான் நார்மலாக சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க, அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஆயிடுறீங்க, இது நார்மல். இதே எப்போ எக்ஸ்ட்ரீமாக ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா சில சிம்டம்ஸ் இருக்குது. நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு சில சிம்டம்ஸ் வரும், உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வேர்க்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சிங்க, அது பயம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேர்க்கும். அடுத்து என்ன ஆகுனா உங்கள் மார்பு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ இதே நார்மலாக இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு திடீர்னு கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா, அது வந்துருச்சா, இது வந்துருச்சா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோன்னா நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு பயந்தால் பரவாயில்ல, இது அடிக்கடி உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஒரு பயம் வந்துடும் உங்களுக்குள்ள. இது என்ன ஆகுனா ஒரு பீரியட் வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னா நார்மல் தான். இதே நீங்கள் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னும் போது அது உங்களுக்கு அன்வான்டான சில ப்ராப்ளம்ஸ் உங்கள் பாடிக்கு கொண்டு வரும். ஸோ அதனால தான் நம்ம எல்லாமே என்ன சொல்லுவோம்னா, எதுவுமே ஒரு குறிப்பிட்ட கால நேரமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே இருக்கும்போது ப்ராப்ளம் கிடையாது. எப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்ஸை தாண்டுதோ அப்போ கண்டிப்பாக அது ப்ராப்ளமாக பெரிய பெரிய ப்ராப்ளமாக ஆகும். ஸோ இப்போ அடுத்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ரொம்ப பீட் ரொம்ப ஜாஸ்தி இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை கால்லாம் சிலவங்களாம் நடுங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது நடந்துருமோ, நான் செத்து போயிடணும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாட்ஸ் நிறைய வரும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் கவலைப்படுறீங்க, ஒரு விஷயத்தை நினச்சி எக்ஸ்ட்ரீமாக பயந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான ஒரு ரெமிடிஸை நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும். இப்போ இதை நான் வீட்டில் இருந்து எப்படி நான் கியூர் பண்ணிக்கலாம்? ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஒன்று
உடனே போய் யூடியூப்பில் தேடுவோம், இல்லை அது சம்மந்தமாக படிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு வந்து கரெக்டான வந்து ஏன்னா எல்லாருமே நம்ம யூடியூப்பை பொறுத்த வரைக்குமோ இல்லை இதை பொறுத்த வரைக்குமோ நமக்கு நம்ம என்ன தேடுறோமோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கிடச்சிடாது. அப்போ நீங்கள் அதுக்கான கரெக்டான அந்த பர்சன் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹார்ட் சம்மந்தமாக உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டாக்டரை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு புரிதல் கிடச்சிரும். நீங்களே உட்காந்து அதை நான் ஸ்டடி பண்ணுறேன், நான் வந்து நெட்டில் தேடுறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு என்ன ஆகும்னா உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜாஸ்தியான பயத்தையோ இல்லை பிரச்சனையோ தான் கொண்டு வரும். நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா கரெக்டான பர்சன் கிட்ட போயிட்டு கரெக்டாக ஒரு டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு எண்டு தெரியணும் அப்படின்னா அதுக்கான பர்சன் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதை தாண்டி நீங்களே செல்ஃபாக வந்து இது பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களும் டைம் எடுத்துக்கிட்டே போகும், உங்களுக்கு அந்த பயமும் ஜாஸ்தியாகிட்டே போகும், அதனால் பிரச்சனைகளும் இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த சின்ன பிரச்சனை நீங்கள் அதை டெய்லி இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போய் உங்களை விட்டுரும். ஸோ அப்போ என்ன ஆகுனா எல்லாமே கையை மீறி போகும். ஸோ அதனால் எப்பவுமே நீங்கள் ஒரு சின்ன பயமாக இருக்குது இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா உடனே அதை போய் நீங்கள் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், இதுக்கு நான் இப்போ வந்து இந்த மாதிரி அடிக்கடி எனக்கு கவலைப்பட்டுட்டே இருக்கேன், எனக்கு அடிக்கடி பயமாகிட்டே இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் டக்குன்னு வந்து பண்ணுங்கன்னா அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஃபோன் பண்ணி பேசுங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க யாரையாவது கூப்பிட்டு வச்சு பேசி அந்த தாட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வர பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நல்லா சாப்பிடுங்க. இல்லைனா என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை வெளியில் வாக்கிங் போகலாம், நல்லா ஒரு வெளியில் போயிட்டு நல்லா காத்தோட்டமாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம், இல்லைனா நல்லா தூங்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, உங்களுக்கு வந்து ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமே கிடையாது, பட் நீங்களே இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க, அன்றைக்கி வந்து ஒரு பெயின்னால நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இல்லை நிஜமாலுமே உங்களுக்கு ஹெல்த்தில் இஷ்யூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டாக்டரை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பேட்ச் ரெமெடிஸ் இங்கே எங்கே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா பேட்ச் ரெமெடிஸில் வந்து பார்த்திங்கன்னா பயம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு 5 ரெமெடிஸ் இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபியர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பென், மிமுலஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செர்ரி ப்ளம், அதுக்கப்புறம் ரெட் செஸ்னட், அப்புறம் ராக் ரோஸ், இந்த 5 மலர்களுமே வந்து பயத்துக்கான ஒரு குரூப்பில் இருக்கும். இப்போ இந்த 5 மலர்களில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கவலை இருக்குது, இப்போ பயம் அப்படின்னா எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அதனால் எனக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா மிமுலஸ். ஏன்னா ஒரு காரணம் இருக்குது, அந்த காரணத்தினால எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து மிமுலஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ எனக்கு என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது, ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது, பட் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், எனக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு நீங்கள் மாதிரி ஒரு மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் ஆஸ்பென் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மலர் மருந்துகள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணத்தோடு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் வந்து சொல்லும்போது நம்ம அதனால தான் ஒவ்வொருத்தவங்கிட்டையும் நீங்கள் பேசி மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பயமோ இல்லை பதட்டமோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறீங்க, அது அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் போயிடுச்சு அப்படின்னா கவலையே பட வேண்டாம். இல்லை நான் அந்த விஷயத்தை முடிச்சதுக்கப்புறமும் அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறையா டிப்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா ஹோலிஸ்டிக் ஹீலிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.